ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வானிலையை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி துண்டு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா புரிஞ்சு வந்ததும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2. எனக்கு திட்டமான குவான்டிட்டிக்கு ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நம்ம இந்த குவான்டிட்டி எடுத்தால் போதும். ஆனியன் நல்லா உள்ள சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறி வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வைத்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸில். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் உள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றோட ஒன்று நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு, அந்த ஜீரணத்துக்கும் கூட போடுவாங்க, அதுக்காக சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான்வெஜ்ஜுக்கு பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நல்லா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூடவே அலசி வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் துண்டுகளாக இருக்கட்டும், ரொம்ப பொடியாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்க வேண்டாம். மீடியம் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விடவே தேவை கிடையாது. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் லைட்டாக அந்த மாதிரி பரட்டல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா இறங்கி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி இறங்கி வந்திருக்குன்ட்டு. தண்ணி இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி இறங்கியிருக்கு பாருங்கள். இதில் தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க, சிக்கனில் இருக்கிற தண்ணியை தான். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்னு விட்டுறலாம். ஒன்றோட ஒன்று ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக தண்ணிலாம் உள்ளேருந்து பிரிஞ்சு வரும் சிக்கன்லேருந்து. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நான் சிம்மிலேயே தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு தண்ணி நல்லா டிப்தாக இறங்கி வந்துட்டுருக்குது. மசாலாஸ் ஆட் பண்ணியும் பாருங்கள். வேணுங்கிற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். ஒரு சிக்கன் பீஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஓரளவு ட்ரை ஃப்ரையாக கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நம்ம மசாலாஸ்லாம் நிறையா போடவே இல்லை, கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அதுக்கு எவ்வளோ அளவுக்கு அழகாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன் கிரேவி. எனக்கு ட்ரையாக தான் வேணும், அதனால் நான் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.